தனுஷ் சார் அவர் வந்து இங்கே அவர் இல்லைனாலும் உண்மை அதுதான். ரொம்ப முக்கியமான பக்கபலமாக ரொம்ப தோள் கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தவர் எனக்கு ரொம்ப முக்கியமான. ஸோ தனுஷ் சாரோட கலந்துக்கிட்டது அண்ட் அவரையும் ரொம்ப நாள் கழிச்சு இங்கே நான் மீட் பண்ணுறேன். சந்தோஷம் தனுஷ் சார் உங்களை மீட் பண்ணதும். அண்ட் விஜய் சேதுபதி பிரதர்ன்னு சொல்லணும், கொஞ்சம் மூத்தவர் அவர் வயசில் என்னோட. அவர் கூட இருக்கும்போது எப்போவுமே ஜாலியாக இருக்கும், ஏதாவது ஒன்று பேசிட்டே இருப்பார். இப்போ திடீர்னு என் பக்கம் திரும்பி ஆனால் நீங்கள் சூப்பர் ஃபிகர் பிரதர் அப்படின்னாரு. ஓ, ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பேசுறதுக்கு இது ஒரு விஷயம் தான் இருக்கா உனக்கு அப்படின்ற. சரி, அவரு தான் அப்படி பேசுறாருன்னு பார்த்தா வெரி டீசென்ட் ஃபிலோன்னு நினச்சிக்கிட்டு இருந்த மதன் கார்கி சாரும் அப்படிதான் சார். அவர் யார் பொண்ணு வேஷம் போட்டு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி எதுக்கெல்லாம் கேட்பாரோ தெரில எனக்கு. மதன் கார்கி சார், உங்களுக்கும் என்னோட விஷஸ். உங்களுடைய லிரிக்ஸ்க்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதில் நானும் ஒருத்தன். அண்ட் வெரி ஹாப்பி இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி டேக்கான பேமெண்ட் கொடுக்கும்போது வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். ஏன் அப்படின்னு கேட்டப்போ, நான் இன்னும் 1 hour தான் 1.5 hours தான் நடிச்சிருப்பேன், இதுக்கு போய் எதுக்கு காசு கொடுக்குறீங்க, வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ப்ரொடியூசர் கம்பல் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே பாதி காசு மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீதி காசை திருப்பி கொடுத்த ஒரு நல்ல மனிதர் ரவிக்குமார் சார். அதை அவங்க வந்து இது வந்து வெளில சொல்லுவாங்கன்றதுக்காகவோ இல்லை இது வந்து சொல்லப்படணுன்றதுக்காகவோ செஞ்சது இல்லை. அது அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயம். அங்கே ஸ்பாட்டில் ரெமோவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வெறும் ஆக்டராக மட்டும் இல்லை, நான் அந்த கேர்ள் கெட்டப்பில் இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சார் வந்து சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோங்க, இதெல்லாம் இப்படி பண்ணிக்கோங்க, டப்பிங்கில் வந்து இப்படி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்தாங்க. எனக்கு குட்டி குட்டி டவுட்ஸ் இருந்தது, அதெல்லாம் ஒரு 2 minutes பேசும்போது கிளியர் ஆகிடுச்சு. சார் வந்து அஜித் சார் நடித்த வரலாறு படம் அந்த டைமில் ஷூட்டிங்கில் இருந்தது, அது எப்படி ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இதுக்கு ஒரு கட்ஸ் வேணுயா அதை பண்ணுறதுக்கு, இது இப்படி பண்ணிங்கன்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லி. சதீஷ் சொன்ன மாதிரி நிறையா பார்த்து ரசிச்சிருக்கோம் அவருடைய படத்தை, கைத்தட்டி இருக்கோம், விசில் அடிச்சிருக்கோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து உட்காந்துருக்கிறது நிச்சயமாக பெருமையான விஷயம்தான், சந்தோஷமான விஷயம்தான். படத்தோட ஹீரோ சுதீப் சார் பற்றி சொல்லிடுறேன். நான்கி படத்தில் அவருடைய நடிப்பை பார்த்து மிரண்டு போன லட்சக்கணக்கான பேரில் இங்கே தமிழ்நாட்டில் நானும் ஒருத்தன். நிச்சயமாக நாங்கள் வந்து ஒரு கேரக்டர் எதிர்த்தாப்பில் வச்சுட்டு டைலாக் மாற்றி மாற்றி பேசுகிறதே ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த ஈன்ற ஒரு விஷயம் அது இல்லவே இல்லை. கற்பனையாக அதை யோசிச்சுக்கிட்டு அதுக்குள்ளே எல்லாமே கொடுக்குறதுன்றது டெஃபினட்டாக ஒரு டெரிஃபிக்கான ஒரு ஆக்டரால் மட்டும்தான் முடியும். அப்படி ஒரு ஆக்டரோட படம். அவருடைய தமிழில் அவர் ஹீரோவாக நடிக்கிற ஃபஸ்ட் படம். எனக்கு தெரிஞ்சு நானியில் அவரும் ஒரு ஹீரோ தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அவ்வளோ கிளாப்ஸ் வாங்கினாங்க அப்படின்னா மக்கள் வந்து அந்த கேரக்டரை வந்து ஏற்றுக்காமல் இல்லை, அது எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. ஸோ இந்த படம் இன்னும் பெரிய வெற்றியாக இருக்கட்டும். சுதீப் சார், உங்களுக்கு எங்களுடைய விஷஸ் அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி டு பி ஹியர் வித் யூ. தேங்க்யூ சார். நமக்கு நேரடியாக அவர் நடிக்கிறத, அவர் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்குறப்போ மெனி டைம்ஸ் நம்மளை மறந்து நாம் அவரை ரசிச்சுட்டு தான் இருந்திருக்கோம்.